குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்குங்க இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. இந்த ஒரு 550ங்கிறது எஸ்டர்டேவே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஃபேக் பிரேக்கர் கொடுத்து தான் கீழே இறக்கியிருக்கானுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 to 30 பாயிண்ட் கேப்பாக பார்க்குற மாதிரி தாங்க காமிக்குது நம்ம ஃபியூச்சர்ஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஏறி இருக்குங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங் வந்துருக்கு. நாஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பையிங் தான், யூஎஸ் 30 நல்ல பையிங் தான். ஸோ அதனால் நம்மளோட ஏடிஆர் எல்லாமே நேற்று ஏறி இருக்குங்க, ப்ளஸ் ரிலையன்ஸ் ஜிடிஆர் எல்லாமே. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே பையிங் வந்திருக்கு. கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 500 பக்கம் வந்து முடிஞ்சிருக்குங்க. ஆனால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 76 பாயிண்ட் ஏறி இருக்குது. திரும்பவும் ஏறிடுது. இப்போ அப்படியே கீழே வருது. ஏதாவது ஒரு 30 to 40 பாயிண்ட் கேப்பை போருங்க. அப்படி கேப் அப் வந்துச்சுனாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸாக இன்றைக்கி மார்க்கெட்டை வேடிக்கை பார்க்குறது நல்லதுங்க. ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஒரு வேலைங்க மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 பாயிண்ட் கேப் அப் ஆகிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா இந்த இடத்துல நம்ம என்ன ஆப்ஷன் செல்லர்ஸ் அந்த ஆப்ஷன் பையர்ஸ் 2 பேருமே ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்படியே மேலே போச்சுன்னா வேண்டாங்க. ஏன்னா அது வந்து ரிஸ்க். மார்க்கெட் எல்லாமே டாப்பில் வந்துச்சு, கையில் வச்சு வாங்க வேண்டாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்னோடய வியூ இதுதாங்க. மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் 550ங்கிறது பார்க்கலாம். இன்றைக்கி எப்படி முடிக்கிறான்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி வேறு வீக் எண்டு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி அதே தாங்க. ஒன்றும் ஃப்ளாட் ஓப்பனிங் ஆகி கீழே லைட்டாக வந்துட்டு திரும்பிச்சுன்னா வேணால் ஃபோக்கஸ் பண்ணலாங்க. இல்லைனா இப்படியே இதாச்சுன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், வேடிக்கை பார்க்குறது நல்லதுங்க. இதில் வந்து ஆப்ஷன் செல்லிங் வேண்டாங்க. ஏன்னா மார்க்கெட் டாப்புக்கு வந்துருச்சு. இதில் போய் ஆப்ஷன் செல் மந்த்லி எக்ஸ்பெரி தானே, இதில் ஆப்ஷன் செல் பண்ணுறதுக்கு நிஃப்டியே ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கான பிரேக் அவுட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் ஸ்டாக் 2 இருக்குங்க. டாக்டர் ரெட்டியும் வோல்டாஸும் இருக்குங்க. 2மே ஃபோக்கஸ் பண்ணுறவங்க பண்ணுங்கள். இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ்க்கே பண்ணலாங்க. நேற்று க்ளோசிங் ப்ரைஸ்க்கே டாக்டர் ரெட்டி வோல்டாஸ் 2 ஓரளவுக்கு நல்ல பையிங் வந்திருக்கு. ஸோ ஃபோக்கஸ் பண்ணுறவங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்க, லைவில் சந்திப்போம்.